அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாத்தாவுக்கான இறுதிச் சடங்குகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தாத்தாவுக்கு குளிப்பாட்டி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா மனசுடைஞ்சு போன நிலையில் தாத்தாவை சுற்றி வரதுக்காக சட்டையெல்லாம் தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம எழில் செழியன் 2 பேரும் பாக்கியாவுக்கு துணையாக நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா என்ன வருத்தப்படுறாங்கன்னா, அப்பாவா உங்களுக்கு எல்லா கடமையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு கடைசி வரையும் நீங்கள் என் கூட துணையாக இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம பாக்கியா ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தாவை வச்சு எரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. பாக்கியா தான் கொல்லி போடுறதுக்காக போய் கொல்லி வைக்கிறாங்க. கொல்லி வச்சுட்டு பாக்கியா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. மாமா இதுக்கப்புறம் எனக்கு யார் துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மயங்கி விழுந்துடுறாங்க அங்கேயே. உடனே நம்ம செழியன் எழில் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அவரோட நினைவுகளை நினச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியை சொல்லவே தேவையில்லை. நேற்றுக்கு தான் 80வது பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே புதுசாக பண்ண மாதிரி பண்ணீங்க. இப்போ இப்படி அம்போன்னு என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண போகிறேன், எப்படி குடும்பத்தை பார்த்துக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் எழில் அமிர்தா என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது இதுதான், நடந்து போனது முடிஞ்சு போச்சு. தாத்தாவோட ஆத்மா எப்பவுமே நம்மளோட நமக்கு துணையாக தான் இருக்கும், அதே நினச்சி வருத்தப்படாதீங்க பாட்டி, எதுனா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஈஸ்வரி வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபி வீட்டில் இருக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சடங்கு எல்லாம் முடிஞ்சதும் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் நம்ம ராதிகா ஒரு பக்கம், ஏங்க அங்கே உங்களுக்கு நடந்த அசிங்கமும் கொடுமையும் நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் தான் மாமாவோட புள்ள, ஆனால் அத்தை ஏன் உங்களை எந்த சடங்குமே பண்ண விடல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா கோவப்பட்டு கத்த, இதுதான் சமயம், மாப்பிள்ளையை தூண்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலாம்மா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாப்பிள்ளை பார்த்தீங்களா, நீங்கள் தான் உங்கள் குடும்பம் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடினீங்க, ஆனால் அவங்க எப்போவுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல. கடைசியில் உங்கள் அப்பாவோட இறப்பில் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கூட செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. என்ன மாப்பிள்ளை பெரிய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுட்ருக்காங்க நம்ம கமலா. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.